இந்த வீடியோல ரெண்டு போன்ஸோட கம்பாரிசன் ஒன்னு வந்து V29 இன்னொன்னு V29 Pro. இந்த ரெண்டு போன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, இந்த ரெண்டு போன்ஸ்க்கான பிரைஸ் டிஃபரன்ஸ்க்கு வாங்குறதுக்கு எந்த போன் ஒர்த்தா இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல எப்பவும் போல பில் டிசைன், இந்த ரெண்டு போன்ல கலர் மட்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா எது V29 எது V29 Pro கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, லிட்டரலா சேஞ்சே கிடையாது. டெலபோட்டோ என்னதான் V29 Pro இருந்தாலுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் பண்ணிருக்காங்க. மற்றபடி ரெண்டு போனோட வெயிட்டுமே ஒண்ணுதான், 186, திக்னஸ் 7.5. ரெண்டு போனுமே லைட் வெயிட்டா இருக்கு. பட் இந்த ரெண்டு ஃபைனா நீங்க கையில எடுத்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேற ஃபீல் கொடுக்கும். V29 பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் பினிஷிங்கா வந்திருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்ல ஒட்டுறது கிடையாது, கையில எடுக்கும்போது நல்ல கிரிப்பான ஃபீல் வந்து கொடுக்குது. பட் V29 Pro வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுறது நான் சொல்லல, பட் ஸ்லிப்பரியா வந்திருக்குது. ஏன்னா இது வந்து அந்த டைனாமிக் பார்ட்டிகல்ஸ் கொடுத்து நல்லா ஒரு கிளாஸியா பண்ணிருக்காங்களா, அதனால ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுது, ஆனா அது அந்த அளவுக்கு தெரியாது. பட் கிளாஸினால ரொம்ப ஸ்லிப்பரியா பண்ணிருக்காங்க. மறுபடியும் நல்லா இருக்கு. பர்சனலா இன்ஹேண்ட் ஃபீல் வைஸ் எனக்கு வந்து ரெண்டு போனுமே பெட்டரா தான் வந்திருக்கு. பட் எனக்கு V29 தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்லிப்பரியா இல்ல, இதோட ஃபீல்மே நல்லா இருக்கு. மறுபடியும் கிளாஸ் தான் ரெண்டு பக்கம் பின் பக்கம் வந்திருக்கு, பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் தான், ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. பட் உங்களுக்கு இந்த ரெண்டுல எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேலும் வித்தியாசமே வந்து கிடையாது, ரெண்டுமே 6.7 இன்ச் தான், ரெண்டுமே AMOLED தான், ரெண்டுமே 1.5K ரெசல்யூஷன் இருக்கு, 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டிங், ரெண்டுமே 1300 nits பீக் பிரைட்னஸ், ரெண்டுமே ஒரு நல்ல டிஸ்பிளே. மோரோவர் வித்தியாசமே வந்து உங்களுக்கு கிடையாது டிஸ்பிளேல, ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டுமே அவுட்புட்மே நல்லா இருந்து. பட் V29 Proல பர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கனால அதுல அந்த வீடியோ பிளேபேக் வந்து 4K போறீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. பட் V29ல அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரெண்டு டிஸ்பிளேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டுத்துலயுமே மோனோ ஸ்பீக்கர் தான், ரெண்டுத்துலயுமே ஸ்டீரியோ கிடையாது. ஸோ ரெண்டுமே அவுட்புட்மே ஒரே மாதிரி தான் இருக்கு, டிஸ்பிளேல எல்லாம் வித்தியாசமே இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து வித்தியாசம் வந்திருக்கு. V29ல Snapdragon 778G, இங்க வந்து Dimensity 8200, இது வந்து ஒரு 4 nm ப்ராசஸர், இது வந்து 8 nm, ரெண்டுமே 5G தான். 5G பேண்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, 5G சப்போர்ட்லாம் நல்லா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்ல எது பெஸ்ட்னா டவுட்டே கிடையாது, கம்பேரிசனே இல்லை, V29 Pro தான் இங்க வந்து பெஸ்ட். ஏன்னா ஒரு 7000 8000 அதிகமா காசு கொடுத்து வாங்கும்போது இதை பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா நம்ம எப்படி வாங்குவோம். அதனால பர்ஃபார்மன்ஸ் இந்த போன் தான் பெட்டரா வந்திருக்கு. பட் V29 Proல என்ன பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலுமே அந்த 40,000 பிரைஸ் பாயிண்ட் அது ஒர்த்தானா கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி Snapdragon 778G ஒரு நல்ல ப்ராசஸராகவே இருந்தாலும் அந்த 33,000 ஒர்த்தா, இல்ல V27ஓட ஒரு அப்டேட் இருக்கான்னு கேட்டா அதுவுமே ஒரு டவுட் தான். பர்ஃபார்மன்ஸுக்கு ரெண்டு போன்ஸுமே ஒரு சூப்பரான டூப்பரான ஒரு கிங்னு சொல்ல முடியாது, பட் நல்ல ப்ராசஸ் தான். இது ரெண்டுல பெஸ்டா இருக்கிறது V29 Pro தான். அண்ட் காமனா ரெண்டு போனுமே லிக்விட் கூலிங் வந்திருக்கு, ரெண்டு போன்ஸுமே ஹீட்டிங் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரு நல்ல பழகான சிப் தான், விவோவை பொறுத்த வரைக்கும் நிறைய போன்ல யூஸ் பண்ண ப்ராசஸ்னால ரொம்ப பெட்டரா வந்து இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, ஹீட்டிங் வந்து பெருசா கிடையாது, ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு போன்ஸோட கேமராலையும் வித்தியாசம் இருக்குது. பட் ஒரு நோட்டிசபிள் சேஞ்ச் தான் நான் சொல்லுவேன், அந்த டெலபோட்டோ சென்சர் தான். 50 மெகா பிக்சல் பிரைமரி Sony IMX 766 வந்திருக்கு, ரெண்டாவது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, மூணாவது வந்து நமக்கு V29 Proல பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் Sony IMX 663 டெலபோட்டோ, இது வந்து 2 மெகா பிக்சல் மேக்ரோ. அண்ட் செல்ஃபி கேமரா ரெண்டுத்துலயுமே 50 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, ரெண்டோட பர்ஃபார்மன்ஸ்மே நல்லா தான் வந்திருக்கு. அண்ட் ரெண்டோட செல்ஃபிலுமே அல்ட்ரா வைட் 1x 2x ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காரணம் அந்த சென்சர் கொஞ்சம் பெருசா இருக்கனால அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதுவுமே பெட்டரா இருந்தது. அண்ட் பிரைமரி கேமரா ரெண்டு போன்லயுமே வித்தியாசம் வந்து சொல்ல முடியாது, ரெண்டுமே OIS வந்திருக்கு. அந்த 8200 ப்ராசஸிங் வந்து ஓரளவுக்கு தான் உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். ரெண்டுமே பக்கத்துல வச்சு ரொம்ப ஜூம் பண்ணி கீம் பண்ணி அது இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாதான் அந்த இது வந்து கொஞ்சம் பெட்டரா V29 Proல இருக்கும். நார்மலா ரெண்டு போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அண்ட் ரெண்டுத்துலயுமே இந்த வாட்டி நைட் மோடும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அந்த போர்ட்ரேட்டுமே போன ஜென்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க, ஸ்கிரீன் டோன்ஸ்மே வந்து பெட்டரா இருக்கு. ரெண்டு போனுக்கும் டெடிகேட்டட் கேமரா வியூ வந்து நான் மேக் பண்ணிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஓவராலா இந்த ரெண்டு போன்ல கேமரா எது பெஸ்ட்னா V29 Pro தான். ஏன்னா டெலபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க, 4K 60 fps வந்து V29 Proக்கு தான் செல்ஃபிலையும் ரியர்லையும் சப்போர்ட் வந்திருக்கு, அது வந்து இதுக்கு வந்து கிடையாது, அது ஒரு சின்ன டிராபேக் தான். மற்றபடி நமக்கு அந்த கேமரால அந்த ஒரு சில இடங்கள்ல ப்ராசஸிங்லாம் V29 Pro தான் நல்லா இருக்கும். பட் இப்ப என்னோட கேள்விக்குறி என்னன்னா, இப்ப இந்த ரெண்டு போன்ஸோட பிரைஸ் என்ன, இது வந்து 33,000, இது வந்து 40,000. 7,000 கேமரா அப்கிரேட் V29 Proல இருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த டெலபோட்டோ சென்சார் நல்லா இருக்கு, ஆனா ஒரு 7,000 அதிகமா கொடுத்து அந்த 2x நீங்க எத்தனை போட்டோ வீடியோ எடுக்க போறீங்க, அது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் தான். சோ அந்த வகையில எனக்கு V29 கேமரா இன்னுமே நல்லா இருக்க மாதிரி தான் தோணுச்சு. சொல்ல போனா V27 கேமரா நல்லா இருந்தது. சோ ஒரு சின்ன ஒரு கிமிக் தான் வச்சு ஏமாத்துறாங்க. அடுத்தது ஆரா லைட்டுமே ரெண்டுலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு, நான் சொல்லியிருப்பேன், அது வந்து அன்பாக்சிங்லேயே செக் பண்ணி பாருங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஒரு 3 டிஃப்ரெண்ட் டோன்ல வந்து எடுத்துக்க முடியுது. அண்ட் அடுத்ததான் நமக்கு கேமரா ஃபீச்சர், ரெண்டு போன்லுமே ஒரே ஃபீச்சர் தான். இது ப்ரோங்கிறதுனால இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காலாம் ஒன்றும் கொடுக்கல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான். போட்டோல மேக்ஸிமம் 20x போக முடியுது, வீடியோல 10x வந்து போக முடியுது. டெலபோட்டோக்கு வந்து இதுல ஆப்டிகல் இருக்கனால இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருந்தது. மற்றபடி கேமரா சிமிலர் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா நீங்க V29 Pro சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா
ரொம்ப கேமரா சூப்பரா தான் V29 Pro இருக்குன்னுலாம் போக தேவையில்ல, இதுவுமே நல்லா தான் வந்திருக்கு. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு போன்ஸோட பேட்டரியில பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே 4600 தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் 80 வாட் தான். இங்க 4 நானோமீட்டர் ப்ராசர் இருக்கு, அந்த ஆப்டிமைசேஷன் இது கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. ஸோ பேட்டரி கொஞ்சம் V29 Pro நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு கம்பேரிங் V29. மற்றபடி ரெண்டுமே மாடரேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா 1 டே வந்து கிடைக்கும், சார்ஜிங் குயிக்கா பண்ணியிருந்தாங்க. RAM அண்ட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா பேஸ் ரேட் பாத்தீங்கன்னா இது வந்து 8128 தான், பட் நமக்கு இது வந்து 8256 DDR5 RAM UFS 3.1 யூஸ் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் ரெண்டுமே Android 13 பேஸ்ட் ஆன் பஞ்சலேஸ் தான், ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நல்ல சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கனால ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு சொல்லுவேன். பிரைசிங் நம்ம சொன்ன மாதிரி V29 வந்து 33,000, V29 Pro வந்து 40,000 ஸ்டார்ட் ஆகுது. கார்டு ஆஃபர் அது இதெல்லாம் போட்டீங்கன்னா ரெண்டு போன் பிரைஸ் கொஞ்சம் கம்மியா வாங்கிக்க முடியும். மற்றபடி இப்ப 7,000 ரூபாய் பிரைஸ் டிஃபரன்ஸ்க்கு V29 Pro என்னென்ன கிடைக்குது? ஒரு டெலபோட்டோ சென்சர் வந்திருக்கு. ரெண்டாவது ஒன்றும் பெருசான அப்கிரேட்ஸ் சொல்ல முடியாது, சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ல ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்காங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் வந்திருக்கு. பெருசா ஒரு சூப்பரான அப்கிரேட்ல எதுவும் கிடையாது. ஓவர் லுக்கு கூட ஒரே மாதிரி தான் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் ஒரு பெட்டர் அப்கிரேடும் அந்த டெலபோட்டோ வேணும், 7,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இந்த போன் நீங்க கன்சிடர் பண்ணலாம், வாங்கலாம். இல்லப்பா என்கிட்ட காசு கம்மியா தான் இருக்கு, ஆனா V29 Pro வந்து V29 ரொம்ப சூப்பரா இருக்குமாலாம், அப்படிலாம் கிடையாது. V29 நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல V27 பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வேணும்னா நீங்க அதையுமே சூஸ் பண்ணலாம். Vivo V29 சீரிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல போன்ஸ் தான், ரெண்டுமே கேமராலாம் நல்லா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பட் இன்னும் ஒரு நல்ல ஜென்ரேஷனல் அப்கிரேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்கிறதா என்னோட தாட். மற்றபடி இந்த ரெண்டு போனுமே அந்தந்த பிரைஸ் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. உங்க ஒப்பீனியன் என்ன? நீங்க எந்த போனை வாங்குவீங்க? என்ன கம்பேரிசன்ஸ் எல்லாம் வேணுங்கிறத லீவ் பண்ணுங்க, முடிஞ்சா பண்ண ட்ரை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.